ஓகே இப்போ நம்ம என்ன பார்ப்போம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா some examples of functions and their diagrammatic representation அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதில் யாருன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பாருங்க அதுலேயே இருக்கு என்னென்ன கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதுலேயே இருக்கு பேர்லேயே இருக்கு பாருங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா y is equal to f of x is equal to c x எந்த x கொடுத்தாலும் நான் உங்களுக்கு மாறாம இருக்கும் y is equal to f of x is equal to c இது வந்து for all x அப்படினா என்னன்னா இங்க பாருங்க அது வந்து ஆரோ டயகிராமா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாமே நமக்கு வந்து டொமைன் வந்து என்ன வச்சுக்கலாம் ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம் டொமைன் என்ன பண்ணிக்கலாம் ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம் டொமைனை ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம் ஓகே இப்போ பெருசாக கொடுக்கலாம் டொமைனை ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம் சரியா கோடொமைனை நம்ம என்ன பண்ணலாம் அதுவும் ரியல் நம்பராகவே இருக்கணும் ஓகேவா இது ஃபங்க்ஷன் f இப்போ ரியல் நம்பர்ஸ்னா என்ன இருக்கும் 0 -1 -2 இப்படி போகும் அப்புறம் 1 2 3 இப்படி போகும் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எல்லா ஃபிராக்ஷன்ஸும் வரும் irrational numbers எல்லாமே வரும் அப்புறம் 1/2 fractions எல்லாமே வரும் 3/2 இந்த மாதிரி நிறைய fractions வரும் எல்லாமே வரும் இல்ல அதே மாதிரி இங்க என்ன வரும் உங்களுக்கு எல்லா மொத்த ரியல் நம்பர்ஸும் வந்துரும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா say for example 2 அப்படினு எடுத்துக்கலாம் நிறைய வேல்யூஸ் இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் 2 மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படினா இங்க பாருங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா 2 யாருக்கு மேப் ஆகும் -2 2 க்கு தான் மேப் ஆகும் -1 யாருக்கு மேப் ஆகும் அவனும் 2 க்கு தான் மேப் ஆகும் 0 அவனும் 2 க்கு தான் மேப் ஆகும் 1 அவனும் 2 க்கு தான் மேப் ஆகும் 2 அவனும் 2 க்கு தான் மேப் ஆகும் எல்லாம் யாருக்கு மேப் ஆகும் இங்க இருக்க எல்லாமே யாருக்கு மேப் ஆகும் இங்க இருக்க ஒவ்வொரு நம்பரும் -3/2 அவனும் அதுக்கு தான் மேப் ஆகும் இங்க இருக்க எல்லா √2 இருந்தா அவனும் யாருக்கு மேப் ஆகும் 2 க்கு தான் மேப் ஆகும் இங்க இருக்க எல்லாரும் யாருக்கு மேப் ஆவாங்க 2 க்கு தான் இது எப்படி தெரியுமா வரும் கிட்டத்தட்ட கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல கான்வெக்ஸ் லென்ஸ்ல லைட் போட்டா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் நோக்கி போகுது இல்ல அந்த மாதிரி என்ன இருக்கும் இது ஷார்ப்பா இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும் எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நோக்கி தான் போகும் இப்போ இதுக்கு டயகிராம் போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க டயகிராம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த x வேல்யூ எல்லாம் டொமைனோட ரியல் நம்பர் இது மொத்தமா x என்னது ரியல் நம்பர்ஸ் சோ எல்லாமே எல்லா நம்பர்ஸும் வரும் 0 1 2 3 அப்புறம் இதுக்கு இடையில இருக்க எல்லா நம்பர்ஸும் வரும் அதுக்கு அப்புறம் -1 -2 -3 இதுக்கு இடையில இருக்க எல்லா நம்பர்ஸும் சோ எவரி பாயிண்ட் ஆஃப் தி ரியல் நம்பர் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே அப்படியே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ 0 எதுக்கு மேப் ஆகும் இங்க x க்கு 0 கொடுத்தாலும் அது என்ன வரும் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் c போட்டோம் இல்லையா கான்ஸ்டன்ட் அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் 2 னு போட்டுக்கலாம் நம்ம படிக்கிறதுக்கு அப்ப x க்கு 0 போட்டாலும் இங்க என்ன வரும் 2 தான் அப்ப 0 னா நமக்கு 2 க்கு மார்க் ஆகும் அதுக்கு அப்புறமா x க்கு 1 போட்டு பாருங்க இங்க என்ன வரும் அப்போ 2 தான் வரும் அப்ப 1 எதுக்கு மார்க் ஆகும் 2 க்கு தான் ஆகும் 2 போட்டு பாருங்க அவனும் 2 க்கு தான் மார்க் ஆகும் மேப் ஆகும் 3 போட்டு பாருங்க அதுக்கு என்ன வரும் 2 க்கு தான் மேப் ஆகும் இப்போ 0 க்கு 1 க்கு எந்த நம்பர் வேணா கொடுங்க அதுவும் எங்க போகும் 2 க்கு தான் மேப் ஆகும் அதே மாதிரி -1 கொடுத்தாலும் அப்புறம் 0 க்கு -1 க்கு இடையில எந்த நம்பர் கொடுத்தாலும் 2 க்கு தான் மேப் ஆகும் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க வச்சுக்கலாம் இதான லைன் y is equal to 2 இதானது y is equal to 2 லைன் இதுதானது y is equal to 2 லைன் ஓகேவா இதான் வந்து y is equal to f of x is equal to 2 அப்படிகான அதுக்கான கிராஃப் இதான் ஓகேவா அதுக்கான கிராஃப் இதான் சப்போஸ் நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் -3 எடுத்துட்டா என்ன ஆகும் பண்ணுங்க இது எல்லாம் ஒண்ணொண்ணா எங்க வந்திருக்கும் நமக்கு எங்க வந்திருக்கும் 0 எங்க வந்திருக்கும் -3 க்கு வந்திருக்கும் -1 எங்க வந்திருக்கும் -3 க்கு வந்திருக்கும் +1 -3 க்கு வந்திருக்கும் இது -1 அதுக்கு அப்புறம் இதுக்கு இடையில இருக்க நம்பர்லாம் எங்க வந்திருக்கும் எல்லாம் -3 க்கு தான் வந்திருக்கும் அப்ப இதெல்லாம் ஜாயின் பண்ணா என்ன வரும் அப்படினா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு
y is equal to -3 லைன் வரும். ஓகேவா? அப்ப இங்க எனி நம்பர் கொடுத்தா நான் you will get lines parallel to x axis ஆ வரும். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து lines parallel to என்ன வரும் உங்களுக்கு? parallel to x axis ஆ தான் வரும். சொல்லிடலாம். இதான் என்னது? அது ஜெனரலா எப்படி எழுதலாம் தெரியுமா? y is equal to f of x is equal to c. What is c? C is a constant. x என்னவா இருக்கும்? ரியல் நம்பரா இருக்கும். அவ்வளவுதான். இதான் அது ஜெனரல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெனரல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி கிராஃப் போறது பார்த்தோம், டயகிராம் போறது பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. சரியா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஜெனரல் ஃபார்ம் என்ன இருக்கும்? y is equal to f of x is equal to x அப்படி போடணும். இது பாருங்க, for all x a வை தலைகீழ போட்டா என்ன அர்த்தம்னா மீனிங் என்னன்னா for all அப்படினு சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம்? for every or for each. எல்லாம் ஒண்ணுதான். a வை தலைகீழ போட்டா இதெல்லாம் மீனிங் இன்வெர்டட் a சொல்லலாம். அதுக்கு மீனிங்னா மேக்ஸ்ல for all, for every, for each எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இப்படி போடலாம். for every x நம்ம என்ன வச்சுக்கலாம்? r ல இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரோ டயகிராம் போடுவோம். முதல்ல பாருங்க என்ன பண்ணலாம்னா ரியல் நம்பர்ஸ் தான். டொமைன் என்ன வச்சுக்கலாம்? x ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். கோடொமைனை நம்ம என்ன வச்சுக்கலாம்? அதுவும் ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரியல் நம்பர்ஸ்னா தெரியும் உங்களுக்கு. இன்டிஜர்ஸ் வரும், ஃபிராக்ஷன்ஸ் வரும், இர்ரேஷனல் நம்பர்ஸ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்? நம்ம வசதிக்காக இன்டிஜர்ஸ் மட்டும் எடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ 0 -1 -2 அதுக்கு அப்புறம் 1 2 அதுக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? ஆல் ஃபிராக்ஷன்ஸ் will be there. அப்புறம் irrational numbers எல்லாம் கூட இருக்கும். எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் x போட்டா எனக்கு என்ன வருதுங்க? இது இன்புட் கொடுத்தா இது அவுட்புட். நம்ம சொன்னல மெஷினா பார்க்கலாம்னு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? previous வீடியோஸ்ல சொன்ன மெஷினா பார்க்கலாம். இது இன்புட் கொடுத்தா அவுட்புட். நான் என்ன இன்புட் கொடுக்கறேனோ இங்க என்ன வருது? அதே அவுட்புட் தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனோட அடையாளம் fங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆபரேஷன், ஏதோ ஒரு process நடக்குது. அப்போ process நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்கோ அதே அடையாளம் தான் என்ன வருது? மாறாம வருது processக்கு அப்புறமாவும். அப்ப என்ன அர்த்தம்? அதனோட ஐடென்டிட்டி மாறல. அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி மாத்தாம அப்படியே ஐடென்டிட்டியை பிரிசர்வ் பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன இன்புட் கொடுக்கறேனோ அதே அவுட்புட் வரணும். அப்ப நான் -2 எங்க போணும்? வெரி குட். எங்க போணும்? -2க்கு தான் போணும். -1 -1க்கு தான் போகணும். 0 0க்கு தான் போகணும். 1 1க்கு தான் போகணும். 2 2க்கு தான் போகணும். அப்ப இந்த 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 √2 எங்க போகும் அப்படினா √2க்கு தான் போகும். அப்ப இங்க ½ ன்னு இருந்தா இந்த ½ எங்க போகும்? ½ தான் போகும். இப்போ இதுக்கு அப்படியே நம்ம எல்லாம் டயகிராம் போடலாமா? பாருங்க, டயகிராம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. So x axis y axis எடுத்துக்கங்க. So 1 2 3 -1 -2 -3 0 1 2 3 -1 -2 -3. நீங்க ஃபிராக்ஷன்ஸ்லாம் கூட எடுக்கலாம். நம்ம படம் வரையறதுக்கு இன்டிஜர்ஸா எடுத்தா ஈஸியா இருக்கும். அதுக்கு அப்புறமா 1 2 3 அப்புறம் 1 1 இங்க 0 1 2 3. இப்போ பாருங்க, இப்போ இங்க நான் என்ன பண்ணோம்? பேரா எடுக்கணும்ங்க. -2 எங்க போச்சு? எனக்கு -2 க்கு போச்சு. சோ -2 க்கு போச்சு. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல இது போடுவோம். 0 0 க்கு மேப் ஆச்சு. சரிங்களா? 0 0 க்கு மேப் ஆச்சு. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஆர்டர்ட் பேரா கூட எழுதிக்கலாம் நீங்க. 0 0 அடுத்தது 1 1 அடுத்தது 1 2 அடுத்தது
சாரி 2, 2 அடுத்தது 3, 3 அப்புறம் இந்த பக்கம் வந்தா -1, -1 இந்த மாதிரி ஆர்டர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட -2, -2 -1, -1 0, 0 ஆர்டர் பேர் எழுதிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம் இங்க பிளாட் பண்ணுவோம் பாருங்க 0, 0 1, 1 அடுத்தது 2, 2 2, அடுத்தது 3, 3 அதுக்கப்புறம் -1, -1 அடுத்தது 2, -2, அடுத்தது -3, -3 இப்போ இது இடையில இருக்க பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து அது அதுக்கே வரும் அப்படியே நீங்க லைன் போட்டிங்க வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணினே வந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கரெக்டா கிராஃப் ஷீட்டை வச்சு போட்டா கரெக்டா வரும் இத போட்டீங்கன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு இது அப்படியே வரும் அப்ப what is the form of the identity function what is the general form of the identity function f of x is equal to x f of x தான் எது y அப்பனா y is equal to x y is இந்த f of x விட்டுடுங்களே y is equal to x அப்ப இது என்னது y is equal to x இதான் என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கான டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சரியா ஓகே ஓகே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்க்கிறது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து y is equal to f of x is equal to ax plus b இது லீனியரா நீங்க எப்படி செக் பண்ணனும்னா டிகிரி பாருங்க ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கணும் இதுல ஸ்கொயர் டர்ம்ஸ்லாம் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கணும் x ஓட பவர் 1 ஆ இருக்கணும் அதோட கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வரணும் ஒருவேளை கோஎஃபிஷியன்ட் 0 போச்சுனா இது வராது கான்ஸ்டன்ட் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆகும் அதனால மறக்காம என்ன பண்ணுங்க கோஎஃபிஷியன்ட் 0 இல்ல போடுங்க இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோம் கிராஃப் போடுவோம் நம்ம இதுக்கு கிராஃப் போட்டா 10th ஸ்டாண்டர்ட் குள்ள பெரும் 10th ஸ்டாண்டர்ட் குள்ள லைனா தான் வரும் சரியா அது நம்ம பார்க்கலாம் இது ஜெனரலா இருக்கு நம்ம அதை பண்ண மாட்டோம் ஸ்பெஷல் வேல்யூஸ் கொடுப்போம் நம்மளா ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்போம் a க்கும் b க்கும் கொடுத்து அதுக்கான கிராஃப் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னது சரிதானான்னு சரி பார்த்துக்கலாம் அது லைனா தான் வரும்னு சொன்னேன் இல்லையா அது சரிதானான்னு சரி பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்க ஸ்பெஷல் கேஸ்னா நம்மளா கொடுக்கிறது தான் நீங்க வந்து இந்த வேல்யூ கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதவங்க வேற ஏதாவது வேல்யூ கொடுத்து செக் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ண போறேன் a க்கு வந்து 1 கொடுப்பேன் b க்கு வந்து 2 கொடுத்துக்கிறேன் a1 b2 அப்ப என்னோட ஈக்குவேஷன் தான ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் y is equal to x plus 2 ஆகும் y is equal to x plus 2 ஆகும் இது வேணா எங்க f of x னா போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க இப்போ இன்டிபெண்டன்ட் x இன்டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லையா இன்டிபெண்டன்ட் வேரியபிள் when x is equal to -1 அப்ப என்ன வரும் உங்களுக்கு y என்ன வந்துரும் dependent 2 minus 1 1 ஆகும் when x is equal to -2 இது என்ன ஆகும் y என்ன ஆகும் உங்களுக்கு -2 plus 2 0 ஆகும் அப்புறம் when x is equal to 0 y என்ன ஆகும் 2 ஆகும் x க்கு 0 கொடுத்தா y 2 ஆகும் when x is equal to 1 y என்ன ஆகும் 1 plus 2 3 ஆகும் அதுக்கப்புறம் when x is equal to 2 y என்ன ஆகும் 2 plus 2 4 ஆகும் ஓகே இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே போலாம் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு என்ன பண்ணனும் இந்த இடத்துல x வந்து ரியல் நம்பர்ஸ் டொமைன் வந்து நம்ம ரியல் நம்பரா எடுத்துக்கலாம் எல்லா வேல்யூஸும் கொடுக்கலாம் நீங்க சரியா டொமைன் ரியல் நம்பர் சிஸ்டமா இருக்கு அப்ப உங்களுக்கு இந்த எல்லா பாசிபிள் வேல்யூஸும் இப்போ இத வச்சே நம்ம என்ன பண்ணலாம் கிராஃப் போட்டு பார்க்கலாம் சரியா பாருங்க so x axis y axis வரையணும் இங்க பாருங்க x -1 இருந்தா y எவ்வளவு 1 x -1 இருந்தா y வந்து 1 சோ இந்த பாயிண்ட் வரும் ஓகேவா x -2 இருந்தா y வந்து 0 சோ அப்ப இந்த பாயிண்ட் வரும் y 0 x 0 வந்தா y வந்து 2 x 0 வந்தா y வந்து 2 சோ இந்த பாயிண்ட் வந்துரும் சோ இது 1 இது 2 அப்புறம் x வந்து 1 ஆ இருக்கு வெச்சுக்கோங்க y வந்து 3 ஓகேவா x 2 ஆ இருந்தா y வந்து 4 ஆயிடும் x 2 ஆ இருந்தா y வந்து 4 ஆயிடும் இப்போ பாருங்க அதுக்கு அப்புறமா இதுக்கு இடையில இருக்க வேல்யூஸ் கொடுத்தா இதுக்கு இடையில இருக்க வேல்யூ எல்லாம் கிடைக்கும்
இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஏன் ஜாயின் பண்ணலாம்னா நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லிடுவோம். அதனால் இடையில இருக்க வேல்யூலாம் இடையில இருக்க கொடுத்தோம். அப்போ இது என்ன வரும், ஸ்ட்ரெயிட் லைன் தானே. நீங்கள் கிராஃபிக்கை கரெக்டாக போட்டால் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அது என்ன வந்து உங்களுக்கு இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், y is equal to என்னது x plus 2. அப்போ பாருங்கள், பெரும்பாலும் நான் சொன்னேன்ல, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கிறது y is equal to f of x லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் அது என்ன வரும், நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். பாருங்கள், இது பாருங்கள், இதை பார்த்தோம், இது லீனியர் ஈக்குவேஷன் தான். பாருங்கள், டிகிரி 1னா அதுக்கான கிராஃப் டயக்ராம் என்ன வருது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். அது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், லைன் லீனியரில் லைன்ற வார்த்தை இருக்குல்ல, லீனியர்னா நமக்கு என்ன மீனிங், ஃபர்ஸ்ட் டிகிரி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காம, ஃபர்ஸ்ட் டிகிரி. ஓகே, ரைட்.